வணக்கம் என் சகோதர சகோதரிகளே மற்றும் தமிழ் உறவுகளே. நான் ஏஆர் தினோஜன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கிறோம். விடயம் என்று சொல்றதை விட ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தகவல் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். இதில் இந்த வீடியோ இது சம்மந்தமான இந்த விபத்துக்கள் கிளிநொச்சியில் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. இது சம்மந்தமான வீடியோ ஒன்று நான் பெருசாக இந்த வீடியோ போடுறதில் நான் மினக்கடையில். ஆனால் இன்றைய தினம் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு விடயம் காரணமாகவே அது தொடர்பாக நான் இந்த வீடியோவை போடணும்னு நினைச்சேன். என்றால் நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன். அப்போ என்னுடைய அலுவலை முடிச்சு கொண்டு நான் ரத்னபுரம் ரோட்டில் இருந்து நேராக டிப்போ சந்தியை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அப்போ எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வசிக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிப்போ சந்தி என்ற ஒரு அந்த இடம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மிகவும் முக்கியமான, அதாவது ஒரு 4 அதாவது கனகபுரம் ரோட்டு, ஏனியன் ரோட்டு, இங்கே ரத்னபுரம், இந்த ரோட்டை பிரிக்கிற இடம் தான் அந்த டிப்போ சந்தி என்று சொல்கிறது. இந்த சந்தியில் வாகனங்கள் எப்படி பாதையை கடந்து கொள்ளும் என்று சொன்னால் ஒரு புரிந்துணர்வில் தான் கடந்து கொள்ளும். எப்படி என்றால் ஏனையில் வர வாகனங்கள் ஒரு பக்கம் நிற்க, கனகபுரம் ரோட்லேருந்து வர வாகனங்கள் கடந்து செல்லும். இல்லைன்னு சொன்னால் கனகபுரம் ரோட்லேருந்து வர வாகனங்கள் நிற்க, மற்ற இப்போ ஏனையன் ரோட்டில் வர வாகனங்கள் கடந்து செல்லும். இதில் ஒரு ஒளி சமிஞ்சை விளக்குகள் ஒன்றுமே இல்லை. அப்போ அதில் போலீஸார்கள் கடமையில் இருப்பார்களான்னு கேட்டால் சில சமயங்களில் இருப்பார்கள், சில சமயங்களில் இருக்கிறது இல்லை. இது அவங்களோட டியூட்டி டைமா அல்லது அவங்களோட லஞ்ச் டைமுக்கு போவாங்களா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. அப்போ சில டைமில் இருக்கிறது. அப்போ இந்த வாகனங்கள் புரிந்துணர்வில் தான் இந்த பாதைகளை கடந்து செல்லுது. இன்றைய தினம் நாம் ரத்னபுரம் ரோட்லேருந்து அப்படியே நான் நிற்கிறேன் கனகபுரம் ரோட்டில். இனியனை கடந்து நான் கனகபுரம் ரோட்டுக்கு செல்வதற்காக நிற்கல. அதே புரிந்துணர்வோடு இங்கே ஏனையில் வந்த கார் ஒன்று நிற்கிது. அதுக்கு பின்னுக்கு சில வாகனங்கள் அந்த கார் நின்ற பிறகு அவர் நான் கடக்கிறதுக்காக எனக்கு வழிதார. அப்போ அது நின்ற பிறகு அதுக்கு பின்னுக்கு தொடர்ந்து வாகனங்கள் நிற்கிது. அப்போ அது நின்றா பிறகு அதில் போலீஸ் கடமையில் இருக்கல. அப்போ நான் அங்கே பார்த்தேன்னா போலீஸும் இந்த கண்ணுக்கு தென்படையலை, அதில் நின்றதாக எனக்கு தெரியலை, கண்ணுக்கு தென்படையலை. நான் வாகனத்தை முன்னுக்கு எடுக்க சடன்லியாக திடீரென்று சொல்லி கோன் அடித்து கொண்டு ஒரு பைக் கொண்டு இந்த வாகனத்துக்கு முன்பக்கத்தால் போட்டுக்கொண்டு வாகனம் மிக வேகமாக பைக் கொண்டு போனது. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வாகனத்துக்கு அடிச்சிட்டானோடு தான் நான் நினைச்சினா நான் அது வெட்டி கொண்டு போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான், இப்போ இதே சம்பவத்துக்கு பிறகு அதாவது 22ஆம் தேதி, இந்த மாதம் 22ஆம் தேதி ஒரு விபத்தொன்று ஏற்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலேயே மிகவும் ஒரு துன்பியலான நிகழ்வு என்று தான் சொல்லணும். மிக பெரும் ஆளுமை கொண்ட ஒரு முன்னாள் அதிபர் காலமாகியிருந்தார். விபத்தில் காலமாகியிருந்தார். மிகவும் அது ஒரு என்று சொல்கிறது, அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவர் காலமானார் என்ற விட விடைபெற்றார் என்று சொல்கிறதே இதுக்கு பொருத்தமாக இருக்கும். வளமையாக நடைப்பயிற்சியில் ஈடுபடுறது வளமை. அப்போ நடைப்பயிற்சியை முடித்து கொண்டு அவர் சரியான முறையில் மஞ்சள் கடவையை கடக்க முயன்ற போது மிக வேகமாக வந்த பைக் ஒன்று மோதுண்டு அவர் காயங்களோட தூக்கி எறியப்பட்ட நிலையிலிருந்து பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவர் மிகவும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ள மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர். ஒரு ஒரு தலைமுறையினை கல்வி ஜாம்பவான்களாக மாற்றிய ஒரு நபர், சமூக சேவையாளர். மிகவும் இந்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தை மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இப்படியான விபத்துக்கள் இது புதிதல்ல, ஏற்கனவே 2-3 தடவையாக நடந்திருக்குது. சமீபத்து காலத்தில் கூட உருத்திரபுரத்தில் இளம் பெண் ஒரு ஆள் உயிரிழந்தார். இப்படியான விபத்துக்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? யார் பொறுப்புக்காரர்கள்? யார் பொறுப்பு சொல்ல போகிறோம்? பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது விபத்தை ஏற்படுத்துறது கடும் சிறுவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் கூட சொல்லலாது. அடுத்த தலைமுறை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது எந்த மனநிலையோடு இருக்கிறார்கள்? பெற்றோர்கள் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாயை கட்டி ஒரு பைக் எடுத்து கொடுத்தால், மிக விலை உயர்ந்த பைக் அதுகள், அதை எடுத்து கூட கேட்கல. அவங்க குடிபோதையில் வாகனத்தை செலுத்துகிறாங்க. அதை குடிபோதையை விட அதை குடிச்சிட்டு போனால் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படியான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது.
இப்படியான இளம் தலைமுறையவா நாங்கள் அடுத்த சந்ததிகளை உருவாக்க போகிறோம். இது பெற்றோர்கள் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறார்கள். மிகவும் நாங்கள் இது சம்பந்தமாக அவதானமாக இருக்க வேண்டும். வேக கட்டுப்பாடுகள், அந்த தடைகள், இப்போ உதாரணமாக கவர்மெண்ட் வந்து காசுகளை செலவழித்து தான் இந்த போட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. யூ வடிவில் வளைவு இருக்குது, மஞ்சள் கடவை முன்னாலே இருக்கிறது, பாடசாலை அவதானம் என்று சொல்லி இதுகள் எல்லாம் எல்லை மீறிய ஒரு வேகத்தில் தான் இந்த இளைஞர்கள் வந்து இந்த பைக்கில் செல்கிறார்கள். அப்போ இதுகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்றது? பெற்றோர்கள் மிகவும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து கிளிநொச்சியில் இப்போ கிட்டடியில் வந்து நிறைய விடயங்கள் வந்து இப்படி நடந்துட்டு போலீஸ்காரர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் வந்து அக்கறை காட்டுற போலீஸ் வந்து ஏன் வந்து நகரப்புறத்தில் வந்து இந்த அக்கறையை காட்டல? கிராமப்புறங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து போலீஸ் வந்து நிற்கிறது வளமை. ஆனால் நகரப்புறங்களில் வந்து விபத்துக்கள் தான், நகரப்புறங்களில் தான் அதிகமாக விபத்துக்கள் நடக்குது. ஆனால் விபத்துக்கள் நடக்கிற இடங்களில் வந்து போலீஸினுடைய இருப்பு வந்து பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஆகையால் வந்து நாங்கள் இப்படி இந்த விடயத்தை வந்து கடந்து செல்ல இயலாது. நாங்கள் தொடர்ந்து வந்து இப்போ இவ்வாறான விபத்துக்கள்லேருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும். அதை வந்து மிகவும் குறைக்க வேணும். அப்போ அடுத்த தலைமுறையினர் வந்து இவ்வாறாக இருக்கிறது. நாங்கள் பேசுவது வந்து அந்த பூமர்னு சொல்லி கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அடுத்த தலைமுறைன்னு சொல்லிடாது சிறுவர்கள். அடுத்த இப்போ இளைஞர்கள்னு சொல்லிடலாம் சிறுவர்கள் 17, 18, 19 வயது. லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டால் சொல்கிறதுக்கு தெரியல. அப்போ இவ்வாறான ஆட்கள் தான் இப்படி மோசமான விபத்துக்களை வந்து உருவாக்கி விடுறாங்க. இந்த விபத்து வந்து ஒருவரை மட்டும் பாதிக்காமல் அவரை நம்பி இருக்கிற ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தில் இருக்கிறார்கள், நம்பி இருக்கிறார்கள், அவங்களுடைய ஃபேமிலி யோசித்து பார்க்க வேண்டிய சூழல் இது. தயவு செய்து இவர்கள் செய்த பாவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் என்னதான் கடவுள்கிட்ட மண்டாடினாலும் அல்லது கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாலும் சில நேரங்களில் கடவுளே இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் நாங்கள் சொல்லணும். தயவு செய்து விபத்தில் இருந்து நாங்கள் விலகி இருக்கணும். ஆக நாங்கள் சரியாக பயணித்தாலும் வாரவர்கள் இந்த சிறு 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 இளைஞர்கள் தான் இப்படியான விபத்துக்களை ஏற்படுத்துகிறாங்க. ஆகையால் பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். தயவு செய்து இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. அடுத்த தலைமுறை இவங்கள் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையில் எவ்வாறு வரப்போகிறாங்க என்றது வந்து கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆகையால் வந்து இந்த விபத்து சம்பந்தமாக நான் இன்றைக்கு கதைக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நாளைய தினம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.